ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் கோபி நயினாருக்கு திராவிடர் கழகம் ஒரு விருது கொடுத்திருந்தாங்க. அறம் படம் ரிலீஸ் ஆன பொழுது அந்த விருதை இப்பொழுது கோபி நயினார் திருப்பி திராவிடர் கழகத்துக்கிட்டே கொடுத்திருக்காரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் குரல் கொடுக்க முடியல, நீங்க திராவிட மாடலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு அவர் அந்த விருதை கொடுத்துருக்காரு. இயக்குனர் கோபி நயினாரை திராவிட கழகமும் பெரியாரிஸ்டுகளும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நீலசங்கி, தலித் மக்களுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அந்த மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு அவங்க இவர் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பெரியாரிஸ்டுகளுக்கும் பட்டியலின செயல்பாட்டாளர்களுக்கும் பெரிய வார்த்தை போரானது எக்ஸலத்தில் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த விருதை கொடுக்குற அளவுக்கு கோபி நயினார் போனாரு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கரடிப்புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடமானது புறம்போக்கு இடமாக இருக்கு. புறம்போக்கு நிலத்திலே பல்வேறு கேட்டகரிஸ் வருது. அப்படி கல்லாங்குத்து அப்படின்ற வகையை சேர்ந்த அந்த நிலத்தில் அந்த மக்கள் வசிச்சுட்டு வராங்க. தொடர்ச்சியாக அந்த மக்கள் பட்டா கேட்டு போராட்டம் பண்ணாங்க, பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க, பல்வேறு மனுக்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எதையுமே அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இப்பொழுது அந்த இடத்துல மணல் குவாரி அமைக்க போறோம், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருந்தது. அந்த மக்கள் இது தொடர்பாக பல்வேறு நபர்களை அணுகி கொஞ்சம் இதை சால்வ் பண்ணி கொடுங்க, நாங்கள் இங்கே ரொம்ப ஆண்டுகளாக வசிச்சுட்டு வரோம், எங்களை உடனே வெளியே போக சொன்னால் எங்கே போகிறது அப்படின்னு அந்த மக்கள் முறையிடவே பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு நபர்கள் முன்னெடுத்தாங்க. அப்படி ஒருவராகத்தான் கோபி நயினார் அவர்களும் அந்த மக்களோடு நின்று இந்த மக்களை இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது, மணல் குவாரி அமைக்கும் அந்த முடிவை அரசு பின்வாங்கணும் அப்படின்னு பல்வேறு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. அதே போல பல்வேறு மனுக்களையும் அந்த மக்கள் கூட சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதனோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் திராவிட கழகத்தையும் பெரியாரிஸ்டுகளையும் திராவிட மாடலையும் திமுகவையும் கடுமையாக சாடி பேசுகிறாரு. இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஏன் திடீர்னு இவர் இப்படி பேசுகிறாரு, திமுகவுக்கு ஆதரவான நபர் போல தானே அறியப்பட்டார், ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்தது. இதன் காரணமாக பெரியாரிஸ்டுகளும் திராவிட கழகமும் திமுகவும் கடுமையாக கோபி நயினார் அவர்களை திட்டி அவர் எப்படிலாம் டிஃபேம் பண்ண முடியுமோ பண்ணி எக்ஸலத்தில் பல பதிவுகளையும் பல ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூடு சொன்னையும் கிடையாது, நாற்காலி காலியா இருக்குது, என்ன நடக்கும், யாராவது உட்கார ஆசைப்படுவாங்க. அந்த இன்டர்வியூ தான் இப்பொழுது எக்ஸலத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். பல்வேறு கேள்விகளை அந்த நேர்காணலில் அவர் முன்வைக்கிறாரு. கடுமையாக திராவிட மாடலையும் திராவிடர் கழகத்தையும் பெரியாரிஸ்டுகளையும் சாடி பேசுகிறாரு. ஜனநாயக அமைப்பு, ஒரு ஜனநாயகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்பொழுது முழுமையாக அது முதலாளித்துவ அமைப்பாக மாறி அவங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குமோ அதை செய்ய முற்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பெண்கள் குறித்து, தலித் மக்கள் குறித்து, எம்பிசி, மீனவர்கள் இவங்க பற்றிலாம் இந்த அரசுக்கு கவலையே கிடையாது. இந்த அரசு வெறும் பெயரளவில் திராவிடன் மாடல்னு சொல்கிறாங்களே தவிர அந்த சொல்லுக்கு ஏதாவது உயிர் கொடுக்குற மாதிரி செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நிலத்துக்கு பட்டா கேட்டு அந்த மக்களை அங்கே வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன என் மீது இந்த அரசு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிய அந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது வெறும் திராவிட மாடல்னு சொல்றதுனால என்ன பயன்? பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக எதிரான ஒரு செயல்பாடுகளில் திராவிட மாடல் அரசு, இந்த திமுக அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு கோபி நயினார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்கிறதுனாலே ஒருத்தன் நேர்மையானவனாக மாறிவிட மாட்டான், அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அவன் நேர்மையானவனா நேர்மையற்றவனா அப்படின்னு தீர்மானிக்கப்படும். அதுபோல் இவங்க திராவிட மாடல்னு சொல்கிறதுனால இவங்க ஒரு முற்போக்கு அரசை நடத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்க செயல்பாட்டு அளவில் பிற்போக்குத்தனமாக ரொம்ப பின்தங்கி முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. கண்டிப்பாக இவங்க ஒரு முற்போக்கு அரசாகவோ, பட்டியலின மக்களுக்கோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ ஆதரவான ஒரு அரசாகவோ இருக்க முடியாது அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். அதன் பிறகாக இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு தலித் மக்களுக்கு எதிரான
நடவடிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக வேங்கை வயலில் வந்து அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தில் முதலமைச்சர் அவர்கள் அங்கே போல, அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களையே குற்றவாளிகள் அப்படின்னு குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? இதையும் ஆதரித்து திராவிடர் கழகம் ஒரு அறிக்கை விட்டுறாங்க. இல்லை அது வந்து ஒரு சரியான நடவடிக்கை தான், நம்ம வந்து இந்த அரசை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள்கிட்ட இருந்து அறிக்கை வருது. இதெல்லாம் எந்த மாதிரியான தலித் ஆதரவு செயல்பாடுகள் அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. ஏன்னா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய, திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலைகளில் தான் வந்து பெரியாரிஸ்டுகள் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர்த்து இந்த அரசு தவறு பண்ணா சொல்லக்கூடிய, அதை வந்து சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு இல்லை. பட்டியலின மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் இல்லை. ஆதரவாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து வேங்கையவல் விஷயத்தில் வந்து அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க எடுக்காம இந்த அரசு அப்படி செஞ்சது நியாயம் அப்படின்ற மாதிரியான அறிக்கைகள் தான் விட்டுட்டு இருந்தாங்களே தவிர்த்து மக்கள், தலித் மக்களுக்கு ஆதரவாக, பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக அவங்க எங்கேயுமே பேசவே இல்லை. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளாக இல்லை, பெயரளவில் அவங்க பேசுகிறானே தவிர அவங்க ஒரு போலி பெரியாரிஸ்டுகளாக இருக்காங்க அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் திராவிட கழகத்தை சேர்ந்த மதிவதனி அவர்களையும் சாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. திராவிட மக்கள் வேறு, திராவிட அரசு வேறு. திராவிட மக்களுக்கு பிரச்சனைனா இந்த மதிவதனி போன்ற ஆட்கள்லாம் பேச மாட்டாங்க. திராவிட அரசுக்கு பிரச்சனைனா உடனே முட்டு கொடுக்க வந்துடுவாங்க. திராவிட அரசு ஏன் தெரியுமா ஒரு 10 பேரை கொன்னுச்சு, அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அப்படின்னு முட்டு கொடுவாங்களே தவிர திராவிட அரசு அவங்களை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த மதிவதனி போன்ற ஆட்கள், இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த அரசை பாதுகாக்கிறதுலாம் இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு எது சரி, சமுதாயத்துக்கு எது தேவை அப்படின்றத பொறுத்து அவங்க செயல்படுறது இல்லை. அவங்க வந்து இப்பொழுது அரசை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலாளித்துவத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளில் தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாகவும் ஒரு மூமெண்ட்டாகவும் திராவிட சொசைட்டியாகவும் ஒரு அரசாங்கமாகவே வந்து இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ஒர்க் ஆகாமல் ஒரு ஃபெயிலியரில் தான் இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு எதிராக உள்ளவங்க வந்து பகிர ஆரம்பிக்கிறாங்க. இதனால திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்க பல்வேறு நபர்கள் வந்து கோபிநாயனார் அவர்களை சாடி, இல்லை கோபிநாயனார் அவர்களுக்கு எதிராக ரொம்ப தரம் தாழ்ந்து பல கருத்துக்களை வந்து பதிவிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் அவர் வந்து விசிகாவை விமர்சிக்கக்கூடிய அல்லது விசிகாவை வந்து திட்டக்கூடிய ஒரு ஆடியோவை வந்து எங்கேருந்தோ இப்போ பிடிச்சிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் பகிர விட்டு, இப்படியான ஆள் தான் வந்து கோபிநாயனார், இவரை வந்து நம்ம வந்து எதிர்க்கணும், இவர் வந்து தலித் மக்களுக்கு எதிரானவர், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர், இவர் ஒரு சந்தர்ப்பவாதி அப்படி இப்படின்னு வந்து இப்பொழுது இந்த பெரியாரிஸ்டுகள் கிடையாது, போலி பெரியாரிஸ்டுகள். ஏன் போலி பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை கூட நீங்கள் ஓரளவுக்கு எங்கேயாவது நம்பிடலாம், விமர்சனம் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் அவரை ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகளாக மாறிட்டாங்க. மக்களுக்கு ஆதரவாகவோ சமுதாயத்துக்கு ஆதரவாகவோ இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சினா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இவங்க அதிகார வர்க்கத்துக்கு, பணத்துக்கு, ஒரு ஏதாவது ஒரு பலனுக்காக வந்து ஏங்கிட்டு அதை ஆதரிக்கிறாங்களே தவிர்த்து முழுமையாக இவங்க சமூகத்தை சார்ந்து சிந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படியான நபர்கள் வந்து இன்றைக்கி கோபிநாயனார் அவர்களை கடுமையாக எக்ஸ்ட்ராத்தில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, அவர் போட்ட பழைய பதிவு எடுத்து வந்து இப்போ போடுறது, அப்படியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் இப்போ என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அதற்கு நம்ம பதில் சொல்லுவோமா அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வச்சுருக்காரு. அதற்கு நம்ம ஆக்கப்பூர்வமாக எதிர்கருத்து கொடுப்போமா அப்படின்றத விட்டுட்டு கடுமையாக தரம் தாழ்ந்து பெரியாரிஸ்டுகள் இல்லை, போலி பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு கோபிநாயனார் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து எக்ஸ்தலத்தில் பட்டியல் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கும் வந்து ஒரு பெரிய மோதலானது போயிட்டுருக்கு. இது குறித்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோபிநாயனார் அவர்களே நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். முதலில் உங்களில் யார் யோக்கியமானவர்களோ அவர்கள் என் மீது கல்லெறியுங்கள் அப்படின்னு வந்து ஒரு கோட்டோட அந்த ஃபோட்டோ வந்து பகிர்ந்திருக்காரு. ஏன்னா இவர் வந்து யோக்கியமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி பெரியாரிஸ்டுகள் எக்ஸ்தலத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்களாம் யோக்கியமானவங்களாடா, முதல்ல நீங்கள் வந்து மக்களுக்காக போராடுறீங்களா, நீங்களாம் வந்து பேசலாமா அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறார். இதெல்லாம் என் கருத்து கிடையாது, அவர் சொல்கிறார். இந்த மாதிரி டோனில் வந்து அவர் சொல்கிறாருன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்பொழுது ரீசெண்டாக அவர் வந்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் 3 பேருடைய
புகைப்படத்தையும் வச்சு தான் அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. நான் வந்து பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து அம்பேத்கரிஸ்ட்டு, நான் வந்து மார்க்சிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவரையே வந்து இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகள் கடிச்சு குதறிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க இவங்களுடைய தத்துவ யோக்கியதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. அவரே இந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. இது மாதிரி குடிமனை கேட்டு தான் நாங்கள் போராடுறோம், ஆனால் வந்து எங்களை எதிரிகள் போல சித்தரிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. தமிழ்நாட்டின் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் அவர் சொல்றாரு. இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் அவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இந்தியா முழுக்க நடக்கிற அறிவுஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அறம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்தேன். அந்த திரைப்படத்தில் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசாங்கம் வராது அப்படின்னு வந்து கருத்தை முன் வச்சிருந்தேன். இதற்காக திராவிடர் கழகம் எனக்கு விருது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது அந்த விருது எனக்கு தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி வந்து படத்தில் பேசினேன், இன்னைக்கு ரியலில் வந்து நான் தலித் மக்களோடு நிற்கிறேன். ஆனால் அரசாங்கம் தலித் மக்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்கிற இந்த திராவிடர் கழகம் கொடுத்த விருதை வந்து நான் ஏற்க விரும்பலை, நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை திராவிடர் கழகத்துக்கிட்டே தூக்கி வீசியிருக்காரு. உங்கள் விருது வேணாம், உங்கள் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசியிருக்காரு. கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. என்றும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போராட்ட உணர்வோடு கோபி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்திருந்தா நான் எதிர்காலத்தில் கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த அறிக்கையில் அவர் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜனநாயகவாதிகளாக இந்த போலி பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப புரட்சி பேசுகிறாங்க அப்படின்னு நம்பி யாராவது பின்னாடி போனீங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்க போகிறது பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். எவ்வளவு தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், தலித் மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் நிற்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்து அந்த மக்களுடைய 90% ஓட்டை வந்து வாங்கி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக அரசு அதன் பிறகு அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் வந்து சொல்கிறத விட நீங்களே வந்து நிகழ்கால அரசியலை வந்து பாருங்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்குநேரி விஷயமா இருக்கட்டும், வேங்கவேல் இஷ்யூவாக இருக்கட்டும், மேல்பாதி, இப்படி நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக தலித் மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு வந்து தலித் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் உடனே என்ன பண்ணுறாங்க, மும்மொழி, உடனே டீலிமிட்டேஷன், அதையுமே வந்து கோபி நாயனார் அவர்கள் அந்த நேர்காணலில் சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க இதை பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை இருக்குது, அதான் மும்மொழி, அதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு டைவர்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு அந்த நேர்காணலே வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ஏங்க நீங்கள் ஆட்சி சரியாக பண்ணல அப்படின்னு கேட்டால், அவன் ஆட்சி சரியில்லை பாரு, அதை போய் கேளு, நான் ஆட்சி இப்படி தான் பண்ணுவேன், நான் ஒரு சரியில்லாத ஆட்சி தான் கொடுப்பேன், அதெல்லாம் நீ கேட்காத, அதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா நீ ஒரு சங்கி, நீ அவனோட பி டீம், நீ இவனோட ஏ டீம், நீ இவங்கிட்ட கூலி வாங்குற அப்படின்னா நம்மளை வந்து களங்கப்படுத்துகிறாங்களே தவிர்த்து இவங்க சரியாக நேர்மையாக ஆட்சி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஆட்சிக்கு ஆதரவாக குரல்களை கொடுத்து கொண்டு ஒரு அண்டி பிழைக்கக்கூடிய வேலைகளில் பல்வேறு அந்த பெயர் தாங்கி சித்தாந்தவாதிகள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எதிராக மிக ஆழமான கருத்துக்களை வந்து கோபி நாயனார் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அவருடைய சில கருத்துக்களை நம்மளுக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் கூட இப்போ நம்ம வைக்க வேண்டியது அறம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த போலி பெரியாரிஸ்டுகள் கண்டிப்பாக அம்பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா
தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.